வணக்கம் மக்களே. ஈமோகுளோபினோடைய எண்ணிக்கையை அதிகரிக்க நம்ம என்ன செய்யலாம்? ஸோ வாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்யும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஈமோகுளோபின் அப்படின்றது நம்மளுடைய ரத்த அணுக்களில் காணப்படக்கூடிய ஒரு திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்வதிலும் ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டெசிலிட்டருக்கு 14 முதல் 17 கிராம் வரையிலும், பெண்களுக்கு ஒரு டெசிலிட்டருக்கு 12 முதல் 15 வரையிலும் ஈமோகுளோபின் இருக்கணும். ஸோ இதற்கு குறைவாக ஈமோகுளோபின் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க. கர்ப்பிணிகள்லாம் ரொம்பவே டயர்டாயிடுவாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள், ஊட்டச்சக்திகள் நிறைந்த விஷயங்களை நம்ம தேடி எடுத்துக்கணும். ஆரஞ்சு பழம், பெர்ரி மற்றும் திராட்சை போன்ற பழங்களில் வைட்டமின் சி சக்தி நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, உணவு எடுத்துக்கொள்வதற்கு பின் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்வதனால சக்திகள் உடலில் பார்த்திங்கன்னா சேர உதவுவதுடன் ஈமோகுளோபினோடைய அளவை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாதுளை பழம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரத்தத்தை அதிகரிக்கணும், ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட மாதுளை ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தணும். ஸோ தினமும் மாதுளை பழம் ரொம்ப நல்லதுங்க. மாதுளை பழத்தில் கால்சியம் மற்றும் இரும்பு சக்தி நிறைந்து காணப்படுது. தொடர்ந்து மாதுளையை எடுத்துக்கொள்வோருக்கு ரத்தத்தில் ஈமோகுளோபினோடைய அளவு அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தில் இரும்பு சக்தி இருக்குது. பேரிச்சம்பழம் எடுத்துக்கொண்ட உடலில் ஈமோகுளோபினோடைய அளவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காய்கறி பீட்ரூட் தான். ஸோ பீட்ரூட்டில் இரும்பு சக்தி, பொட்டாசியம் மற்றும் நார் சக்தி, போலிக் அமிலம் உள்ளிட்டவை இருக்குது. உணவில் பீட்ரூட் எடுத்துக்கொள்வோருக்கு ஈமோகுளோபினோடைய அளவை அதிகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக தினமும் அந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் நிறைந்த ஒரு ஜூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பருப்பகைகளில் நிறையவே அடங்குது. நிலக்கடலை, பட்டாணி, இல்லைனா பீன்ஸு இதெல்லாம் போலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு. ஸோ ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க நம்ம இதெல்லாம் டெஃபினட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பருப்பகைகள் எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழம், ஸோ யாருக்கெல்லாம் தர்பூசணி பழம் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ தர்பூசணி பழத்தில் வைட்டமின் சி, இரும்பு சக்தி நிறைஞ்சு காணப்படுது. ஈமோகுளோபினுடைய லெவலை அதிகரிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க தர்பூசணி பழத்தை கிடைக்கும் போதோ இல்லைனா டெய்லியும் கூட எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா இதில் நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய உடலில் இம்யூனிட்டி பவரும் ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பம்கின், அதாவது தர்பூசணி பழம் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். அதே மாதிரி பூசணி விதைகளில் வைட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் இது மாதிரி இருக்குது. உணவில் பூசணி விதைகளையும் பூசணிக்காயும் சேர்த்து கொள்வதன் மூலம் உடலை ஈமோகுளோபினோடைய லெவல் ரொம்ப சீக்கிரமாக அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பூசணி விதைகளாக இருக்கட்டும், ஜிப்ஸா சீட்ஸு, சியா சீட்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பறவைகள் மட்டும்தான் எடுத்துக்கணுமா? கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மலாம் தவால போட்டு வறுத்து ஒரு பெப்பர் தூவி நீங்கள் இந்த விதைகள்லாம் சாப்பிட்டாலே போதும். நீங்கள் ஃப்ரை பண்ணியோ ஏதாவது உணவு சமைத்தோ அப்படியெல்லாம் சாப்பிடணும் கிடையாது. ஜிப்ஸா சீட்ஸு, சியா விதைகள், அதுக்கப்புறம் நிறையவே விதைகள் இருக்குது, பூசணி விதைகள். இதெல்லாமே நம்மளுடைய ரத்தத்தின் லெவலை அதிகரிக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஈமோகுளோபின் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ரத்த அணுக்களில் காணப்படக்கூடிய ஒரு திரவம். ஸோ இந்த ஈமோகுளோபினை அதிகரிக்க நம்ம தினமும் ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் சி நிறைந்த பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மாதுளை பழம், தினமும் ஒரு மாதுளை பழம், ஒரு நாளைக்கு ஒரு 4-5 டேட்ஸ், பேரிச்சம்பழத்தில் காணப்படக்கூடிய இரும்பு சக்தி ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. ஸோ கீரைகளில் நிறைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது முருங்கைக்கீரை தான். அதனால் நீங்கள் தினமும் முருங்கைக்கீரையை ஒரு பிடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.